சர்க்கார் சாமக்குளம் ஒன்றியம், கள்ளிப்பாளையம் ஊராட்சி. எங்கள் பள்ளியின் பேர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பெத்தநாயக்கன் பாளையம். இப்பள்ளியினுடைய சிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு குழந்தைகளை அனைவரையும் கவர்வதற்காக நாங்கள் ஃபஸ்ட்டு ஓவியங்கள் தான் தீட்டினோம். மழலைகள் அப்படின்னா அந்த ஓவியத்து மேலே ரொம்ப ஈடுபாடு இருக்கும். அதனால் முதல்ல சுற்றுச்சுவரில் எல்லாம் நாங்கள் ஓவியங்கள் தீட்டினோம். குழந்தைங்க அடிக்கடி சுற்றுச்சுவரில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இது அமைஞ்சது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கான இந்த வகுப்பறைகள் கட்டும்போது அதில் அவங்களுக்கு பிடித்த ஓவியங்கள் எது, பாடம் சார்பான ஓவியங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்து புக்கில் இருக்கக்கூடிய 3 பருவத்திற்கு இருக்கக்கூடிய எல்லா பாடத்தையும் நாங்கள் அலசி ஆராய்ந்து அதில் இருக்கக்கூடிய ஓவியங்களுக்கு கூகுள்லேயும் எல்லாத்துலேயும் சர்ச் பண்ணி அந்த ஓவியங்களை வரைஞ்சோம். இது ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி பல இடத்துலேருந்து எங்கள் பள்ளியை முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ எங்களுடைய ஒரு சிறு முயற்சி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் படிக்கிறதுக்கான வாய்ப்பாக அமைஞ்சது ஒன்று. இன்னொன்று சிறப்பு அப்படின்னு சொல்ல போனீங்கன்னா, நாங்கள் குழந்தைங்க மேலே தனி கவனம் செலுத்துகிறோம். அவங்களுடைய திறமையை எப்படி வெளிக்கொணரலாம் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா ரேடியோவில் ஊர்ப்புறத்துலேங்கிற ஒரு நிகழ்ச்சியில் எங்கள் குழந்தைங்கள பங்கேற்க வச்சோம். அந்த குழந்தைங்களுடைய பேசும் திறமையை கண்டுபிடிச்சி கதை சொல்லுதல், பழமொழியினுடைய அதனுடைய உண்மை பொருள், பாடல், இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, இந்த காலத்தில் நாங்களே எடுத்துக்கோங்களேன், எழுத்து வழக்கில் பேசுகிறதுனா ரொம்ப சிரமப்படுவோம். ஆனால் அந்த சின்ன குழந்தை ஒரு கதையை முழுமையாக எழுத்து வழக்கிலேயே சொல்லுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பாக நினச்சோம். இதனால் குழந்தைங்களுடைய பெற்றோர்களும் ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. இந்த ஸ்கூலுக்கு போனால் எங்கள் குழந்தைங்கிட்ட கேர் எடுத்து நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த கிராம சபா கூட்டத்திற்கு எங்களுடைய பள்ளிக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வருகை புரிந்தார். அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த கிராமப்புறத்துலேயும் கூட குழந்தைங்களை ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராமில் கூப்பிட்டு போய் அவங்கள நல்லா பேச வச்சிங்க, அவங்களோட திறமையை காட்டினீங்கன்னு சொல்லி எங்களுக்கு முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். அது எங்களுடைய மிகப்பெரிய அச்சீவாக நாங்கள் நினைக்கிறோம். குழந்தைகள் படிக்கிறதுக்குன்னு சொல்லி நூலக புத்தகங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த நூலக புத்தகங்களை அவங்க லஞ்ச் பிரேக்கில் பார்த்திங்கன்னா அவங்க எடுத்து அவங்களுடைய புக்கில் இருக்கிறத நல்லா படிப்பாங்க. நாங்கள் பாடம் சார்பான நிகழ்ச்சியை வெறும் வகுப்பறை செயல்பாட்டோடு நிறுத்தாமல் குழந்தைகளை களப்பயணமாக அழைச்சிட்டு போகிறது எங்களுடைய மிகப்பெரிய முயற்சின்னு சொல்லலாம். ஒரு லிட்டர் அளவுகள் வந்தாலும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறுத்தல் அளவுகள் வந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த அளவைகள் பாடத்தை கற்பிக்கிறதுக்கு நாங்கள் ரேஷன் கடைக்கு போனோம். அந்த ரேஷன் கடையிலேருந்து அந்த குழந்தைங்களை அவங்கக்கிட்ட நான் எங்கள் குழந்தைங்களையும் அளக்கிறதுக்கு ஒரு பயிற்சி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அவங்களே அளந்தாங்க, பொருட்களை நிறுத்தினாங்க. இதெல்லாம் செய்யும்போது இதை அவங்க செஞ்சு பார்த்து கற்றுக்கிட்டதுனால எனக்கு சொல்லித்தரது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுக்கப்புறம் பண்ணைகள், அந்த பண்ணைகளை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு போய் மாட்டு பண்ணையில் என்னென்ன நடக்குது, இது எங்களுடைய அறிவியல் பாடத்தில் விலங்குகள் பாடத்தில் வருதுங்க. பண்ணைகள் அதனுடைய பராமரிக்கும் விதம்னு அதுக்காக கூட்டிகிட்டு போனோம். அந்த குழந்தைங்க நேரடியாக பார்த்துக்கிட்டாங்க. அங்கே என்னென்னலாம் உரமெல்லாம் இருக்குது, இயற்கை உரம்னா என்னென்னு எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய கள்ளிப்பாளையம் ஊராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை சிறப்பாக செயல்பட்டு வருது. அதை எங்கள் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் திடக்கழிவு மேலாண்மைனா என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க எப்படி குப்பைகளை 4 படியில் குப்பைகளை டிஸ்போஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு குப்பைகளை நம்ம பிரித்து கொடுப்போம். அது எங்கள் குழந்தைங்களுக்கே தெரிஞ்சிருந்தது. அந்த குப்பைகளை எப்படி சேகரிச்சுட்டு போகிறாங்க, அங்கே போய் அது எப்படி மக்கும் உரம் மக்காத உரம்னு பிரிக்கிறாங்க, அந்த மக்காத உரத்தை எப்படி நிலத்தில் குழி தோண்டி போடுறாங்க, இது எல்லாம் நேரடியாக நாங்கள் பார்க்க வச்சோம். அதுக்கப்புறம் இயற்கை உரத்தில் மண்புழு உரம் தயாரித்தாங்க, அதையும் காமிச்சோம். இப்போ நேரடி அனுபவம் மூலமாக தெரிஞ்சுக்கிறங்காட்டிக்கு அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா எங்களுடைய குழந்தைகளுடைய ஒரு புது கற்றல் அனுபவமாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு பாடம் மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் யோகா பயிற்சி கொடுக்குறோம், மன அமைதி கிடைக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் நடனம், ஓவியம், ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு, ஆங்கில பேச்சு பயிற்சி, இந்த மாதிரி சிறப்பு கவனம் செலுத்தி எல்லா விதத்துலேயும் அவனை ஒரு முழு மாணவனாக உருவாக்குறதுக்கான எல்லா முயற்சிகளையும் செய்கிறோம். பாடம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாமே QR வீடியோக்கள் எல்லாம் போட்டு நாங்கள் காட்டுவோம். அது எல்லாமே குழந்தைங்க நேரடியாக டிவியில் பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், அந்த குழந்தைங்களையே கம்ப்யூட்டரில் ட்ராயிங் போடுறதுக்கு, அதே மாதிரி டூல்ஸ் எல்லாம் எப்படி எடுத்து யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். சீக்கிரமாக அவனையும் முழுமையாக
கம்ப்யூட்டரில் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சின்னு எடுத்திருக்கோம். அது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக அமையணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அப்புறம் குழந்தைகள் வந்து காலையில் தினமும் வந்து ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும், சத்தான உணவு சாப்பிட்ணுன்னு காலை உணவு திட்டம் கொடுக்குறோம், மதிய உணவு திட்டம் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய விளையாட்டுகளில் முழுமையாக ஈடுபடுத்துகிறோம். இப்படி அனைத்து விதமாகவும் பயிற்சி கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்து முழு ஊக்கத்தையும் கொடுக்குறோம். இதெல்லாம் எங்கள் பள்ளியினுடைய சிறப்புகள். நன்றி.